ஓகே. சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டேன். என்ன நீங்க சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டேன். நீங்க என்ன சாப்பிட்டீங்க? வயிற்று சாப்பிட்டேன். அப்படியா? இங்க எதுக்கு வந்தீங்க? இங்க பாக்குக்கு விளையாட வந்தேன். விளையாட வந்தீங்களா? விளையாண்டீங்களா? இன்னும் விளையாட போகணும். விளையாட போகணுமா? ஜாலியா இருக்கா இங்க? ஜாலியா இருக்கு. சரி போயிட்டு வரட்டா? போயிட்டு வாங்க. டாடா. நீ இப்படியே படிக்காம விளாண்டுட்டே இருந்த, சித்தப்பா கடையில வேலைக்கு அனுப்பிடுவேன் சொல்லிட்டேன். மா, சித்தப்பா கடை எவ்வளவு தூரம் தெரியுமா? நான் எப்படி டெய்லி போயிட்டு வருது? கொஞ்சமாவது யோசிங்கம்மா. எரும மாடு பாரு, ஒரு பூ விக்கிறவங்களோட பொண்ணு IAS ஆயிருக்கா. மா, அதுக்கு நீங்க முதல்ல பூ வைக்கணுமே. எதே கஷ்டமா? இங்க பாரு, ஒழுங்கா படிச்சிரு, இல்லைன்னா அப்பா கல்யாணம் பண்ணி வச்சிருவாரு சொல்லிட்டேன். அப்போ நீங்களும் சரியா படிக்கலையாமா? யாருகிட்ட முறைக்கிற? விளையாட்டுக்கு அடிச்சியா? சீரியஸா அடிச்சியா? சீரியஸா தான்டா அடிச்சேன். அதான் இந்த விளையாடுற வெள்ளம் என்கிட்ட வச்சுக்காத. நான் ஸ்கூல் படிக்கிறப்போ இந்த வாத்தியார் என்னை ஆடு மேய்க்கதா லாக்கின்னு சொன்னாரு. அந்த ஒரு காரணத்துக்காகவே நான் வெறிக்கொண்டு படிச்சேன். சூப்பருங்க. இப்ப என்ன பண்றீங்க நீங்க? இப்போ மாடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கேன். அம்மா, நாளைக்கு எனக்கு லீவு தானே, எங்கேயாச்சும் ஊருக்கு போலாமா? சரி, எந்த ஊருக்கு போலாம்? பேசாம டோலக்பூர் போய் சோட்டா பீமை பார்த்துட்டு வருவோமா? வீட்டுக்கு மூத்த பிள்ளையா பிறந்துட்டா வேலைக்கு போகணுமா? கடைக்குட்டியா பிறந்தா கடைக்கு போகணுமா? ஏண்டா, அப்ப நடுவுல பிறந்தவங்க என்ன நடு ரோட்டுக்கு போவாங்களா? எங்க போயிட்டு வர? பாக்குற இல்ல 10 உசுர உருதிரியாம செதச்சிட்டு வந்திருக்க. செதச்சிட்டு சட்டை கிழிஞ்சிருக்கு. சண்டைனா சட்டை கிளியத்தாயா செய்ய? சண்டையில கிளியாத சட்டை எங்க இருக்கு? நல்லா கேக்குறாங்க டீட்டெயில். கறி குழம்புல கறி இருக்கு, மீன் குழம்புல மீன் இருக்கு, பிரியாணில பிரியா தானே இருக்கணும். ஏன் கறி இருக்கு? அப்ப அதுக்கு பேர் கரியாணி. பேர் வைக்க தெரியாம வச்சிருக்காங்க. உன் கொண்டைக்கு என்னடி தடவுற? செண்பகம் என்னடா? என்ன பவுடர் அடிக்கிற? செண்பகம் பவுடர் டி. பல்லுக்கு என்ன பேஸ்ட் தேய்க்கிற? செண்பகம் பேஸ்டடா. என்னடி சொல்ற? செண்பகம் என்ன அவ்வளவு பெரிய கம்பெனியா? கம்பெனியா? அது எங்க அக்காடி. குந்தாணி, ஓசில மங்களம் பாடிட்டு தான் இங்க வந்து ஒண்ணும் தெரியாம உட்கார்ந்திருக்கியா நீ? நான் ஒன்னு கேட்பேன், கரெக்டா சொல்லுவியா? என்ன சொல்லு? எங்க வீட்ல இன்னைக்கு என்ன டிஷ் சொல்லு பாப்போம். இவ ஒருத்தி அடிக்கிற வெயில்ல என்ன பிரியாணியா? இல்ல, டாடா ஸ்கை. அண்ணா, ஒரு பிரியாணி 2 லெக் பீஸ் வச்சு. ஏமா, ஒரு பிரியாணிக்கு 1 லெக் பீஸ் தான் வரும், 2லாம் வராது. எக்ஸ்ட்ரா ஒன்று வைங்கண்ணா, ஒன்றும் குறைஞ்சிட மாட்டீங்க. எக்ஸ்ட்ராலாம் ஒன்றும் வைக்க முடியாதுமா, சொன்னா உன் மரமண்டைக்கு ஏறாதே. போயா, உன் பிரியாணியே தேவையில்ல. வேணானா போ, எனக்கு என்ன வந்துச்சு? வர்றவன் எல்லாம் இது மாதிரி 2 லெக் பீஸ் கேட்டா நான் நாமத்தை போட்டு. என்னுடைய ராஜினாமா கடிதம். ராஜினாமாவா? இருக்கிற வேலையை விட்டுட்டு சாப்பாட்டுக்கு என்னடா பண்ண? பெரிய வேலை. அப்படியே பஞ்சப்படி பயணப்படி கொடுத்துட்டியே. ஆற்றால் ஒரு சுண்டலுக்கு பொங்கலுக்கு தானே இந்த வேலை வாங்குனீங்க. என்ன புக்குமா அது? கணக்கு புத்தகம் சித்தப்பா. சரி, நான் ஒரு கணக்கு கேக்குறேன். 6ல 10 போகுமா? 10 மட்டும் இல்ல சித்தப்பா, பாத்திரமும் சேர்ந்து போயிடும். ஆத்துல அவ்வளவு தண்ணி ஓடுது. அவன் மூளைய